ஃபேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். சார் வணக்கம் சார். வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட்மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். எஸ். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே அங்கே நடக்காதுன்னு நம்மளுக்கு முதலே தெரிஞ்சாலும் நம்மளும் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு ஐடியா ஒன்று எடுத்துப்போம் சார். இன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷோவோட ஹோஸ்டான விஜய் சேதுபதி சார் எதுவுமே விமர்சிக்காம கமல் சார் விமர்சிப்போம். ஏன்னா அவரு போகாம இருந்தாருன்னா இவர் இந்த மாதிரிலாம் பண்றதை நம்ம பார்த்துருக்க வேணாம்ல. அவர் அப்படிதானே பண்றாரு. யாரு காரணமோ அவங்கள விட்டுட்டு பக்கத்துல இருந்தவங்க, அந்த ரேடியஸ்ல இருந்தவங்க அவங்களதான் திட்டாரு. அந்த மாதிரி கமல் சார் யார் சார் இப்படி பண்ணீங்க, உங்களை யார் சார் போக சொன்னது அப்படின்னு நீங்க போயிடலாம் சார். ஆக்சுவலா நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த நான் முதலே வந்து ஃபர்ஸ்டே ஷோ முடிஞ்சோடனே டீசெண்டா குட் பாயா வந்து உட்கார்ந்ததுனால ஜெஸ்ஸின்றவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஏன்பா ஷோன்னு முடிஞ்சா பரபரப்பா வந்து ஒழுங்கா உட்கார்ந்து உடனே ஆரம்பிக்க வேணாமா, அப்படி என்ன உதவிக்கு அங்க வேலை அப்படின்னு கேட்டாங்க. அதை உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க ஜெஸ்ஸி. சரியா? எங்க நாளைக்கு ஜெஸ்ஸி சொன்னதை நான் உன்கிட்ட சொல்லலன்னு ஜெஸ்ஸி கோச்சுக்க கூடாதேன்னு சொல்றேன். ஜெஸ்ஸி மறுபடியும் கமெண்ட்ல வேணா வந்து சொல்லுவாங்க. இல்ல நான் சொல்லியிருக்கேன், அது கடைசியில ஜெசிங்கமா இருக்க போகுது. நம்ம நினைக்கிற ஜெஸ்ஸியே இல்ல. அதாவது ஜெஸ்ஸி யாரா இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இப்போ வேற ஒரு, அதாவது என் வீட்டுல இல்ல, இங்க வந்திருக்கேன். ஸோ மேல இருந்து கீழே வந்து இந்த செட்டப் ரெடி ஆகுறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போயிடலாம். சரி, ஓகே. சரிடா, இன்னைக்கு ஷோ போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பாயிண்ட், இன்னைக்கு நிறைய 2-3 ஸ்கூப் சொல்றேன். உனக்கு யார் எலிமினேட் ஆயிருக்கான்றது ஏதாவது இந்த காத்து வரி செய்தி தெரிஞ்சிச்சா? எஃப்ஜேன்னு சொல்றாங்க, ஆதிரேன்னு சொல்றாங்க. நானும் இன்னைக்கு ஒருத்தர் அடிச்சிருவாங்கன்னு பார்த்தேன். எஃப்ஜே ஆதிரை 2 பேருமே எலிமினேட் ஆயிட்டாங்க. 2 பேருமே ஒரே நாள் வெயிட் பண்ணிருக்காங்களா சார்? ஒரே நேரத்துல. அதாவது மிஷன் ஆதிரை கம்ப்ளீட்டட். அதான் சார், மிஷன் ஆதிரை கம்ப்ளீட்டட். போயாச்சு. போனதுல ஆதிரையை டேமேஜ் பண்ணியாச்சு. மறுபடியும் எஃப்ஜேவை டேமேஜ் பண்ணியாச்சு. வினோத்தை கார்னர் பண்ணியாச்சு. கமருதீனை கண்டம் பண்ணியாச்சு. வரும்போது எஃப்ஜேவை கூட்டிட்டு வந்தாச்சு. வியனாவை வெளில வந்தாச்சு. வந்த வேலை ஓவர். இதுக்கு மேல உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இதுல இன்னொரு ஸ்கூப் சொல்லட்டுமா? சவுண்டே தெரியுமா? சவுண்டே போன சீசன் ரன்னர். அவங்க இந்த வாரம் கிறிஸ்துமஸ் தாத்தாவா உள்ள போறாங்க. இந்த வாரம்னா இப்போ நாளைக்கா இல்ல மிட் வீக்ல? செவ்வாய் இல்ல புதன்கிழமை. எப்படி இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல இதனாலதான் தாசன் யாராலையும் டச்சே பண்ண முடியல. எப்படி மிரட்டி ஒரு அண்ணா நீ போற வழியில போட்டு போவல. அதாவது இதுல பாத்தியா, இந்த ஒரு சீசனை காப்பாத்த எத்தனை சீசன் பிளேயர்ஸ் உள்ள இறக்கி காப்பாத்த. இப்ப பாரு, பொங்கல்ல வந்து முத்துக்குமரன் பொங்கல் வைப்பாரு, எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு ஷோவை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தோன்னே இன்னைக்கு ஷோ எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ணல எல்லாருக்கும். அடடே, ஒரு ப்ரோமோ வேஸ்டா போச்சு. ஸ்ட்ரைட்டா இந்த ப்ரோமோவே இல்லாம போயிருக்கலாமே. வட போச்சே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போச்சு. ப்ரோமோ போனதுக்கு அப்புறம் மக்களை வந்து வேற லெவல் பண்ணுன்றதுக்காக சூற முக்கையில இன்னைக்கு ஒரு ஷோ நடந்தது. அதாவது எப்படின்னா, எனக்கு அதுல நிறைய கிரீன் ஸ்கிரீன் ப்ரோமோ நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அதுல ஒரு பிரோஜனமும் இல்ல. உதய், உன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜிப்ரானை விட பயங்கரமா இருக்கான். கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க. ஏதோ சத்தம் கேக்குதாடா? அதான் வர சார். நீங்க மக்கள்கிட்ட பேசினே இருக்கோம். மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறோம். சரி, ஓகே. சரி, ஒரு சிறிய இடைவேளைக்கு, அதாவது புகைப்பிடிக்க போறான்னு நினைக்காதீங்க. எங்க ஷோல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றோம், ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதனால நம்ம நேரம் கண்டென்ட்கே போயிடுவோம். அதாவது என்னன்னா, அதுக்குள்ள ஆஸ்திரேலியா சரி, ஓகே, கம். அதாவது ஒரு சின்ன பேக்கெட் புகைப்பிடிக்க என்னமோ சொல்லிடுறீங்களா? அதான் வந்துட்டு அப்புறம் ரம்யா ஷார்ட்ஸ் பார்க்க போறேன்னு சொல்ற போறீங்க டான்ஸ்ல. அதனால வந்துடுறேன். கிளவர் பாய், அந்த ரீல்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்க போல. ஓகே, ஆமா சார்.
சரி. சோ ஆக்சுவலா என்னன்னா, இன்னைக்கு ஷோ வந்து சூர மொக்க. சரியா? மொக்கையிலயும் மொக்க, சரியான மொக்க. எப்படி மொக்கன்னா, அதாவது சாண்ட்ராவ பத்தின கண்டென்ட் மட்டும் தான் பேச முடியும் நிஜத்துல. பேசணும்னா கமருதீன் பாரு மேட்டர் தான் பேசணும். அடுத்தது விட்டா. சரியா? இன்னொன்னு, தலைவனுக்கு தேவையான ஒரு மேட்டர். அதாவது ஒரு வாரத்துல எத்தனையோ மேட்டர்ல விஜய் சேதுபதிய பேச உள்ளன்ற மேட்டர் ரிஜிஸ்டர் பண்ணானுங்க பாரு. அதுல ஷோ ஆரம்பிக்கும் போது ஒரு சொன்னார் தெரியுமா, நீங்களா இப்படிலாம் பண்ணா நாங்க என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி. சார், பேச விடாததுக்கு காரணத்துக்கு நீங்க சொன்ன ஒரு காரணம் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எங்க மேல எல்லாம் கோபமே இல்ல. நான் ஆக்சுவலா ஒண்ணு சொல்லணும்னா, அவருக்கு தனிப்பட்ட முறையில யார் மேலயும் வெறுப்பே இல்ல. என்ன உட்கார்லன்னா கோச்சுப்பாரு, பேச வந்தா நிறுத்திடுவாரு, அதை மீறி கையை காட்டி மீறி பேசினா கோவப்படுவாரு. பட் கோபம்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோபம்லாம் இல்ல. அமித் வந்து அதாவது இவன் அடிச்சிருப்பான், இவங்க 2 பேரும் அடிச்சிருப்பாங்களா, நீ என்ன வேடிக்கை பாக்குறேன்னு தொங்குற பல்ப். இந்த ஜில்லுன்னு ஒரு காதல்ல சந்தானம் சொல்லுவாங்க, ஏன்டா என்னை அடிச்சவன் ஆடுறான்னா தொங்கிட்டு இருக்கிற பல்ப் அடிக்கிற. அது மாதிரி நிறைய பயங்கரமான காமெடி பண்ணாரு. அதுல இன்னைக்கு வந்து அவர் வந்து வினோத் சொல்லிட்டாப்ல தைரியமா, பா நான் என்ன கலாய்ச்சியா, நான் உனக்கு பாக்குறியா, நான் ஒரு அந்த மாஸ் பண்றேன்னு. ஏதோ தம்பி வினோத் நல்ல மூட்ல இருந்தாப்ல, இல்லன்னா வேற மாதிரி செய்யணும்னா நீ பேசவும் பண்ணிடணும் அப்படின்றாப்ல. ஆமா, வினோத்தோட முகம் நல்லாவே மாறிடுச்சு சார். அவரால் பொறுமையா இருக்க முடியல. ஏன்னா லிட்டரலி அந்த ஒரு கலா மாஸ்டர் கான்செப்ட் வரும்ல, பேசாதமா, வாய மூடு, சொல், பதில் சொல்லு, அந்த மாதிரிதான் இருந்தது கலா மாஸ்டர். இல்ல ஆக்சுவலா இந்த ஷோல எதையோ மாத்த ட்ரை பண்றதுக்காக, அதாவது சவுண்ட கூப்பிட்டு வராங்க, முத்துக்குமரன் கூப்பிட்டுறாங்க, 6 சீசனா பண்ணாங்க. கமல்சாரி 7 சீசனா பண்ண, அவரையும் கூட்டிட்டு வந்து ஹோஸ்டையும் மாத்தி இருந்தாங்களா நல்லா இருந்திருக்கும்ல. இத்தனை மாத்த ட்ரை பண்ணவங்க. இதுல வந்து இவங்க வந்து இன்னைக்கு ஆக்சுவலா சார் பேசினதுலே சம பாயிண்ட். ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க நாங்க என்னதான்மா கேமரா வச்சு பிடிக்கிறது தெரியுதுல, இத்தனை பேர் வீட்டுல இருந்து இந்த கேமரா வச்சு இவனுங்களை வச்சு எதுவுமே பிடிக்க முடியல. அந்த அழுதுட்டு இருக்கிற பொண்ணை தான் பிடிக்க முடியுது. அதுக்கு மேல ஒண்ணு பிடிச்சிங்க, ஆனா அதை பத்தி பேச மாட்டீங்க. ஏன்டா கஜகஜா குஜுகுஜான்றத பேச மாட்டீங்க. ஆனா கிரையிங் பேபிய அதை இன்டைரக்டா ஒரு கவுண்டர் போட்டு ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அதுக்கு கரெக்டா சேனல்ல க்ளோஸ் எல்லா வேலையும் நடக்குது சார். ஆனா வாயை திறந்தா பேச மாட்டாங்க. எல்லாமே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாம நடக்குதா இல்லையா? எவ்வளவு அழகா வந்து அதை பேசி ஸ்பாயிலர் ஆக்காம ரொம்ப புட்சாலித்தனமா. அது இதுல இன்னொரு வே என்னன்னா, பார்வைதான் லெட் டவுன் பண்றாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா இது எப்படி இருக்குன்னா, பார்வை மொத்தமா இந்த இன்னைக்கு டேல வந்து பார்வை சூப்பரா காலி பண்ணாங்க. ஆனா இதுக்கெல்லாம் அசர்வாங்க. டெல்லியில இந்த ஒயர் இருந்த மாதிரி தான் பாரு டீல் பண்ணும். நாராயணா டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வந்துடா நாராயணா அப்படின்னு. அதனால ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.